ஹலோ வாய்ஸ் வெல்கம் பேக் டு ஒருத்தர் பிஜி எடிட்டர். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நமக்கு வந்து ஒரு கிங் ஃபீமேல் வந்து கிடச்சிருச்சு. ரொம்ப நாள் நம்ம கேஜில் ஒரு மெயில் வந்து தனியாக கிடந்துருந்துச்சு. அதுக்கு வந்து நிறைய இடத்துல தேடி பார்த்து கிடைக்காம இருந்துச்சு. இப்போ வந்து கிடச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம அதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் மட்டும் கடைசியாக பண்ணிட்டு போயிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த ஃபீமேலை நான் காட்டுறதுக்கு முன்னாடி மெயில் கேஜ் பார்த்திங்கன்னா உள்ளே அடைச்சி தான் போட்டிருக்கேன். அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். எனக்கு ஒரு சின்ன பயம் என்னென்னா, இந்த ஃபீமேல் வந்து மெயிலோட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் பேராகாமல் என்னென்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் நான் போய் அந்த மெயிலை வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிட்டு வந்துடுறேன். இதுதான் அந்த மெயில் பேஜ். நான் வந்து தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது ஒரு டிசபிள்டு மெயிலு. இது ரொம்ப நாளாக வந்து ஃபீமேல் இல்லாமல் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஃபீமேல் படங்களை துரத்திட்டே போயிட்டு இருந்துச்சு. சரி, அதான் இதுக்கு வந்து ஒரு ஃபீமேல் வாங்கி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தேடி வாங்கியாச்சு. இப்போ பிடிச்சிரும். ஃபீமேல் வந்து இப்போ வந்து டேப் போடாமல் தான் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து இது ரெண்டையும் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா இந்த கேஜில் தான் போட்டிருக்கணும். இப்போ உடனே எல்லாம் இது ரெண்டையும் வந்து பேர் போட மாட்டேன். ஒரு 2 நாளாட்டம் அது வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பேர் பண்ணணும். இன்றைக்கி வந்து முதல்ல அதை வெளியே எடுத்து பார்த்துரும். இதோட கலர் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச கலரு. நான் வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதுதான் நம்ம வாங்கியிருக்க அந்த புது ஃபீமேலு. ஒரு ஜெட் பிளாக்ல உள்ள ஒரு ஃபீமேலு. சைஸு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைஸு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு சின்ன பயம் என்னென்னா, அந்த மெயிலோட இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குமான்னு சொல்லி டவுட்டாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா பேராக வருது, அடுத்து மேட் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அது உள்ளே விட்டு நான் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் நினச்ச மாதிரியே மெயிலோட ஃபீமேல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதில் உங்களுக்கு விட்டால் கிளியராக காட்ட முடியாது. வெளியே தான் வந்துட்டுருக்கு. நம்ம அந்த இரும்பு கேஜில் வந்து இப்போ ரெண்டையும் விட்டுட்டு பார்ப்போம். உள்ளே விட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த மேட்டிங் சவுண்டு கொடுத்து கூவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் ஃபீமேலு. அப்படியே லைட்டாக திறந்து காட்டுறாங்க. இதிலே கூட எனக்கு தெரிஞ்சு பேர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இதிலே பண்ணோன்னு வைங்களேன், நமக்கு ரொம்ப சீக்கிரத்தில் வந்து இது பேர் ஆயிரும். ஆனால் நான் எதுக்கு இப்போ உடனே வந்து இதை பேர் பண்ணலன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதை நான் அதுக்குள்ளே விட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மெயில் அதோட ஸ்டாண்டிங் பொசிஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சு. ஸ்டாண்டிங் பொசிஷன் நல்ல ஒரு. அதோட டெயில் வந்து மேலே போயிருந்துச்சு. கிங்கில் வந்து அந்த மாதிரி டெயில் மேலே போயிருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கேஜுக்கு வந்தோடனே தண்ணியை தான் குடிக்கி. ஏன்னா இது வந்து எனக்கு நேற்று நைட்டே வந்துருச்சு. இந்த பேட் எங்கேருந்து எடுத்தேன்னா தென்காசிலேருந்து எடுத்தேன். நேற்று நைட்டு வந்து நான் ஃபீடு இன்னும் வைக்கல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ வைப்பேன். இது ரெண்டையும் வந்து பேர் பண்ணுறது வந்து இப்போ நான் உங்களுக்கு இது முன்னாடி கட்ட அந்த ரெட் கலர் பாக்ஸில் போட்டால் ஈஸியாக பேர் ஆயிரும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பெரிய ஸ்பேஸ் கொடுக்க ஃபீமேல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பேர் ஆகாது. இந்த சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே போட்டு நம்ம வச்சோம்னா வேறு வழி இல்லாமல் சீக்கிரம் வந்து பேர் ஆயிரும். நான் எதுக்கு இதை வந்து உடனே பேர் போடலன்னா, இது வந்து ஆல்ரெடி நான் வந்து அவங்ககிட்ட கேட்க முடிச்சு அவங்க பேராக தான் இருக்குது, சிங்கிள் பீஸ் வந்து ஃபீமேல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே அந்த ஃபீமேல் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இதோட மெயிலுக்கு என்னாச்சுன்னா, அது பக்கத்து வீட்டு காம்பவுண்டில் எங்கேயோ மேலே ஏறி நின்றுருக்கு போல். அவங்க பக்கத்து வீட்டில் ஏதோ வேட்டனாய் நின்று அந்த மெயில் வந்து பிடிச்சி போயிருச்சான். அதனால் இது வந்து இப்போ தான் ஒரு சிக்கை வந்து வெளியே எடுத்து விட்டுருந்துச்சு. நான் அந்த சிக்கோட வீடியோனா இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அப்படியே அந்த ஃபீமேல் மாதிரியே தான் இருந்துச்சு. எனக்கு இதோட அந்த சிக்கோட இதை பார்த்தோன்னா, சரி இதுக்கு வரப்போகிற சிக்ஸும் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லி இந்த பேரை வந்து எடுத்துட்டேன். இதுக்கு வந்து கருப்பின்னு பேர் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு பேர் துடிச்சாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இதுதான் வந்து இப்போ உடனே பேர் போடுறதுக்கு ரீசன். அது பேர் போடாமல் இருக்கிறதுக்கு ரீசன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அது புது இடத்துக்கு வந்திருக்கு. உடனே நம்ம அதை பேர் போட்டோன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பசியில் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து ஃபுட்டு வச்சிரும். மெயிலோட ஃபீமேல் வந்து கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சாலும் அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன்.
இது ஈஸியாக வந்து பேரும் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபீமேலும் அந்த அளவுக்கு ரொம்ப அதை பார்த்து ஓடி பயந்த மாதிரியும் தெரில. அது கூட வந்து சேர்ற மாதிரி தான் இருக்குது. இதை வந்து பேர் போடுற வீடியோ வந்து நான் முடிஞ்சால் வந்து இந்த சேனல் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது வந்து பேரை எப்படி போடணும், எவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் பேர் போட முடியுங்கிறதெல்லாம் சொன்ன மாதிரி வந்து பசியில் வந்து இறையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து காட்டுறேன். பேர் ஆகுறதுங்கிறது அந்த மெயிலோட பவரை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த மெயில் வந்து அடித்து நல்லா கூவுது, அதனால் இது வந்து சீக்கிரம் வந்து பேர் ஆயிரும். ஃபீமேல் வந்து எவ்வளோதான் பயந்தாலும் அந்த மெயில் வந்து ரொம்ப அடிச்சு கூவமிச்சா அந்த ஃபீமேல் வேறு வழி இல்லாமல் அது கூட பேர் ஆயிரும். இதே வந்து ஃபீமேல் வந்து டாமினேட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த இப்போ இந்த ஃபீமேல் வந்து அதை போய் கொத்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து பேர் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஏன்னா இதோட பக்கத்தில் வந்து அது வந்து டம்மி மாதிரி ஆயிரும் ஆணு. அதனால வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த ஃபீமேல் கூட பேர் ஆகாது. நம்ம அந்த பேரை உள்ளத்துக்கு போட்டதுலேருந்தே இந்த மேக் கீப்பர் பார்த்தீங்கன்னா இந்த கேஜே தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து மெயிலை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கூடையில் வந்து ஃபீமேலை போட்டு இந்த இடத்துல வச்சுட்டு போனோம்னா அது கொஞ்சம் பார்த்து இந்த இடத்த வந்து செட் ஆகிக்கிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த நாளைக்கே வந்து பேர் போட்டலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபீமேல் வந்து ரொம்ப பயப்படல. இப்போ வந்து அது கூட இன்னும் கொஞ்ச நேரம் கூடனாலே வந்து கொஞ்ச நேரத்தில் இதாகிரும்னு நினைக்கிறேன், பேர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கையில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 10 நிமிஷத்துலேயே நம்ம கையில் வந்து வெளியிலேருந்து அந்த ஒரு புறா வந்து ஒரு ஆண் புறா கூட வந்து பேர் ஆகும். அது வந்து வெறும் ஒரு தக்காளி பெட்டி ரேக்கில் தான் அடைச்சி போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட இதுக்கேற்ற ஸ்பேஸில் தான் இது இருக்குது. இவ்வளோ சின்ன கேஜெல்லாம் பேர் போடலாமான்னு கேட்டிங்கன்னா பேர் ஆகும். அதுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும், நிற்கிற மாதிரியாட்டு ஸ்பேஸ் இருந்தால் கூட போதும். எந்த அளவுக்கு நம்ம சின்ன கையில் போடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு பேர் ஆகுறது வந்து சீக்கிரமாகும். இந்த புறா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக தான் விட போகிறேன். இப்போ வந்து தண்ணி எல்லாமே ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இந்த பாக்ஸில் போட்டு இது கடையில் வச்சோன்னு வைங்களேன், இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இந்த கேஜ் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த புறா பிடிச்சினா மறக்காம ஒரு பிளாக் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டு போங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஜெட் பிளாக் கலர் புறாலாம் பிடிக்குனாலும் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. எத்தனை பேருக்கு ஜெட் பிளாக்லாம் பிடிக்குங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவேன். இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.